எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு ரொம்ப நாளா ஆசையா இருந்தது. ஆனா வந்து பாடி கண்டிஷனுக்கு சிக்கன்லாம் வந்து சுத்தமா வந்து ஒத்துக்க மாட்டேனுது. ஸோ ரொம்ப நாள் ஆச்சே வாங்கி கொஞ்சம் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு வாங்கி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாரி தோணி தான் வாங்கிட்டு வர சொன்னது. இதுக்கான ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் இருக்கு. வீடியோ கன்டினியூவா பாருங்க. அந்த ட்விஸ்ட் என்னன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மஞ்சத்தூள், உப்பெல்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி சிக்கனை வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா மெயினாக நாட்டுக்கோழிக்கு இந்த மாதிரி மசாலா அரைச்சி ஊற்றி வச்சோன்னா டேஸ்ட் உண்மையாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக தான் மல்லி, அதாவது சீரகம், சோம்பு, மிளகு, வரமிளகாய், பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். ரொம்ப தீஞ்சிடக்கூடாது. லைட்டாக வந்து நம்ம வறுப்பட்டதுன்னே அதை வந்து ஒரு பிளேட்டுக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா வெளியே உட்காந்து விறகடுப்பில் செய்கிறது தான். மைண்டும் ரிலாக்ஸாக இருக்கும். நம்ம செய்கிறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தான். ஆனால் பயங்கர வெயில்லே உட்காந்து சமைச்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்பப்போ வந்து என்னென்ன வேணுமோ அதெல்லாம் உள்ள கிச்சன்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்புக்கும் வந்து பார்த்தோன்னா குட்டீஸ்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதை வந்து நான் ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் ஒரு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதில் நம்ம சின்ன வெங்காயம், மெயினாக வந்து இந்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது போட்டால் தான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக வந்து அது வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா நல்ல கறிவேப்பிலை ஃப்ரெஷ்ஷாக போட்டு இதில் வந்து வதக்கி எடுத்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த பிராய்லர் கோழின்னா என்னன்னு கூட சத்தியமாக சொல்கிறேன் தெரியவே தெரியாது. ஆஃப்டர் இந்த சென்னைக்கு மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம வந்ததுக்கப்புறம் தான் இப்படி ஒரு கோழி இருக்குது, இதெல்லாம் சாப்பிட்ணும், இதுதான் ஆப்ஷன் அப்படின்னும்போது தான் அது அந்த பக்கம் நம்ம போனது. அதுக்கு முன்னாடிலாம் எப்போ பார்த்தாலும் நாட்டுக்கோழி தான். நாட்டுக்கோழியை தவிர வேறு ஆப்ஷனே கிடையாது. அப்படி தான் வந்து சாப்பிட்ருக்கோம். அப்போல்லாம் நம்மளுக்கு ஒத்துக்குச்சு. இப்போ என்னன்னு தெரியல, எது சாப்பிட்டாலும் ஒத்துக்கல. ஒரு வேளை வயசாயிடுச்சா இல்லை நம்மளோட உடம்பு வந்து இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாறிடுச்சான்னு தெரியல. ஸோ அந்த மாதிரி தான். இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்சம் மசாலாலாம் ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கணும். அம்மி இருந்தால் நீங்கள் அம்மியில் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்னுமே பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு தான் அந்த ஆப்ஷன்லாம் கிடையாது. எல்லாத்தையுமே விட்டுட்டு தானே வந்து இந்த சிட்டி லைஃபு வேறு வழியும் இல்லாமல் இதுக்கு இப்படியும் போக முடியாமல் இப்படியும் போக முடியாமல் தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து வாழ்ந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இதுலேயே வந்து நல்லெண்ணெய் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நாட்டுக்கோழினாலுமே ஒத்துக்காதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதை கொஞ்சம் டேலி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக வந்து வெந்தயமும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லெண்ணெய் எதனால் செய்கிறோன்னா அந்த ஹீட்டையும் கொஞ்சம் டேலி பண்ணுறதுனால அதே சமயம் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இன்னமும் வந்து பார்த்தோன்னா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வந்து பார்த்தோன்னா சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதுலேயே வந்து வரமிளகாய், இதில் லாஸ்ட்டாக ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த வரமிளகாய் தான். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன். ஆல்ரெடி இருந்த வரமிளகாய் என்ன பண்ணுவேன்னா 2, 3 போட்டால் கூட சுத்தமாக காரமே இருக்காது. ஒரு சட்னிக்கே நம்ம போட்டனாலும் இதில் வந்து பார்த்தோன்னா நான் அந்த மைண்ட் செட்லேயே வந்து போட்டுட்டேன். இது வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா சுருன்னு எங்கே விளைஞ்சதுன்னு தெரியல. பயங்கர காரம் எங்களால். ஃபைனலாக அந்த குழம்பு வந்து வாயிலேயே வைக்க முடியாத அளவுக்கு போயிடுச்சு. எங்களுக்கு சாப்பிட்றோம், நானும் ஹஸ்பண்ட் மட்டும் தான் சாப்பிட்டோம். குட்டீஸ்க்கெலாம் நீங்கள் வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டோம். நாங்களே மூக்க உறிஞ்சி உறிஞ்சி சாப்பிட்ற மாதிரி ஆயிடுச்சு. வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் சாப்பிட்டோன்னா வயிறுக்கு கேரண்டி நம்ம கிடையாதுன்னு சொல்லிட்டு வச்சுட்டு அதை என்ன பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு ஒரு பிரியாணி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஹஸ்பண்ட் சொன்னாங்க 2 கிலோக்கு போடுற மசாலா வந்து நீங்கள் 1 கிலோக்கே வந்து போட்டுட்ட அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. எப்போவுமே செய்கிறது தானே, எல்லாமே கரெக்டு தான். நான் இதுக்கு முன்னாடியுமே வந்து இந்த நாட்டுக்கோழி குழம்பு, தண்ணி குழம்பு வந்து செஞ்சுருக்கேன். ஆனால் பயங்கர டேஸ்ட்டாக அண்ட் காரத்துலேருந்து எல்லாமே கரெக்டாக இருந்தாது. சேம் மெத்தடில் தான் நானுமே வந்து செஞ்சேன். இப்போது வந்து காரம் வந்து மிளகாய் மேலே தான் தப்பு. நான் செஞ்சது எந்த ஒரு குவான்டிட்டிலையும் தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நான் வீடியோ பேசும்போது எப்போவுமே பார்த்தோன்னா ஒரு குருவி சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். வேறு யாரும் இல்லை, நம்ம வீட்டு குருவிங்க தான். இவங்க வந்து பகலெல்லாம் ஒரே விளையாட்டு தான். இதே ஈவினிங் வந்து ஒரு 5:30க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள வந்து தூங்க வச்சிடணும். ஒரு துணியை போட்டு அவங்களுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு இருட்டான ஒரு அட்மாஸ்பியர் வந்து கொடுத்துடணும். இல்லைன்னா வச்சுக்கோங்களேன், என்னைக்காச்சும் இன்கேஸ் மறந்துட்டோன்னா கூப்பிடுவாங்க நம்மள வந்து எனக்கு தூங்க வைங்க அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கரமாக ஒரு பெட் ஆயிட்டாங்க அவங்க. எப்படி சொல்கிறது, அவங்கள பார்த்துட்டு தான் ஒரு மார்னிங்கே வந்து ரொம்ப சூப்பராக அழகாக ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஃபைனலாக வந்து செஞ்சுட்டு சரி ஓகே அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, காரமாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் ஊற்றுனாலும் பயங்கர காரம்.
சரி ஓகே குட்டீஸ்க்கெல்லாம் நீங்கள் தயிர் ஊற்றி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹஸ்பண்டும் மட்டும்தான் வச்சோம். அதுக்கு டேலி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஆனியன் ரைத்தாலேருந்து எல்லாமே வச்சேன். ஆனாலும் எங்களால் முடியல. இனிமே வந்து வயிறுக்கு கேரண்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுட்டு அதை தான் வந்து பிரியாணியாக வந்து பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவாக போடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் பிரியாணி சூப்பராக இருந்தது. இந்த செட்டிநாடு ஸ்டைல் பிரியாணிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது பிரியாணி. ஏன்னா காரம் அதில் நான் சுத்தமாக போடல. இந்த காரமே வந்து அந்த ரைஸு வெங்காயம் தக்காளி இதோட வந்து மேட்ச் ஆயிடுச்சு. என்னடா இது எப்பயாவது எடுக்கிற நாட்டுக்கோழிக்கு வந்து சோதனை அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருந்தது. குட்டீஸ் பாவம் சுத்தமாக சாப்பிடவே இல்லை. அப்புறம் பீசஸ்லாம் வந்து பார்த்தோன்னா ஒரு விஷயம், அதில் சுத்தமாக வந்து காரமே இறங்கவே இல்லை. அதை மட்டும் குட்டீஸ்க்கு வந்து கொஞ்சம் எடுத்து கொடுத்தோம். இது மட்டும் சாப்பிடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. சரி நம்மளும் சாப்பிட உட்காந்துருவோம், இனிமேல் பார்த்தோன்னா வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்து சாப்பிட உட்காந்துட்டேன். அதுவும் இலையில வச்சு சுட சுட சாதம் இந்த மாதிரி நாட்டுக்கோழி குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடும்போது என்னம்மா ஒரு சூப்பராக இருந்தது. அதுவும் அடுப்பில் செஞ்சது அந்த ஒரு ஸ்மெல்லு அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. அது ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றது. இவ்வளோ குழம்பு ஊற்றுறேன் இல்லைங்களா, ஆனால் அது எவ்வளோ காரன்றது எனக்கு தான் வந்து தெரியும். சரி வேறு வழி இல்லை, சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு பசியும் எடுக்குது, அதனால் வந்து சாப்பிட்டுட்டோம். காரம் மட்டும்தான் கொஞ்சம் அதிகம், ஆனால் டேஸ்ட்லாம் உண்மையாலுமே சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜல்லிக்கட்டு வந்து டிவியில் பார்த்துக்கிட்டே வந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். கண்டிப்பாக வந்து நம்மளை சுற்றி வந்து பாசிட்டிவாக நினைப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்.